மனித வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்ததே அல்லாஹ் சொல்கின்றான் சோதிப்பதற்காக. மனிதனை படைச்சதே அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக என்றுதான் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் வைத்து அல்லாஹ் படைத்திருப்பது என்பது உங்களில் மிக அழகிய செயல்களை யார் செய்கிறீர்கள் என்பதை பரிசீலிப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனை அல்லாஹ் சோதிக்க போகிறான். அவனுடைய செயல்கள் எல்லா நிலைகளிலும் அழகாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் சோதிக்கிற பொழுது செயல்கள் எல்லா நிலைகளிலும் அழகாக இருக்க வேண்டும். அந்த மனிதர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா மிக அழகாக குர்ஆனிலே சொல்கின்றான். அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்து ஈமான் கொண்டு விட்டால், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹு தஆலா சொல்லினான் அஹஸிபன் நாஸ், மனிதர்கள் நினைத்துக் கொள்கிறார்களா, எண்ணிக்கொள்கிறார்களா, அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா, நாங்கள் எல்லாரும் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா அவர்களை சோதிக்காமல், அல்லாஹ் அவர்களை சோதிக்காமல் அப்படியே அல்லாஹ் விட்டுருவான், அவர்கள் விடப்படுவார்கள், சோதிக்கப்படாமல் அப்படியே விடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மனித வாழ்க்கை என்பது அல்லாஹ் சோதனைக்காகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். மனிதர்களை அல்லாஹு தஆலா சோதனைக்காகத்தான் படைத்திருக்கிறான். அதே மாதிரி ஈமான் கொண்டு விட்டாலும் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். எந்த ஒரு மனிதனும் சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இது அல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு சுன்னா, நியதி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதா. இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அடிக்கடி பயான்களில் உரைகளில் கேட்கிற விஷயம், அல்லாஹ் சோதிப்பான், எங்களை அல்லாஹ் பல வழிகளில் சோதிப்பான் என்று சொல்லி நாம் கேள்விப்படுற விஷயம். ஆனால் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சம் என்னவென்றால், அல்லாஹ் எங்களுக்கு எங்கட பார்வையில் ஷர்ரை தந்தும் சோதிப்பான், ஹைரை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான். ரெண்டு வகையில் அல்லாஹ் சோதிப்பான், ரெண்டு வழியாகவும் அல்லாஹ் சோதிப்பான். நலவுகளை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், கெடுதிகளை கொடுத்தும் சோதிப்பான். சில பொழுது சில மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து சோதிப்பான், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் எடுத்து சோதிப்பான். சில மனிதர்களுக்கு பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் சோதனை கொடுப்பான், சில மனிதர்களுக்கு பிள்ளை இல்லாமல் சோதனை கொடுப்பான். இப்படி அல்லாஹு தஆலா மனிதர்களோடு அவர்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அவர்களுடைய ஈமான் தராதரத்துக்கு ஏற்ப அல்லாஹ் பல வழிகளில் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஹைரை கொண்டும் சோதிப்பான், ஷர்ரை கொண்டும் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய இந்த சோதனைகள் என்பது மிகப்பெரிய ஒரு சுன்னா, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை சோதிப்பான். அந்த மனிதன் அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹுடைய உதவியை பெறுவான். சில மனிதன் சோதனையின் மூலமாக அல்லாஹு தஆலா சோதிக்க அவன் சரியாக அதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவன் அல்லாஹை விட்டு தூரமாகிற நிலையும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை பல வடிவங்களில் சோதித்து கொண்டே இருப்பான் என்ற ஒரு ஆழமான புரிதல் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உங்களை நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் வலா தகூலு லிமன் யுக்தல் ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா. அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு, அந்த பொறுமை என்ற பாடத்தை மனிதர்களுக்கு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கின்றான், உங்களை சோதிப்போம். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தால் சோதிப்போம். அல்லாஹு தஆலா சோதிக்கிற விடயங்களை சொல்றான், பயம், அல் ஹௌஃப். இப்போ உதாரணமா ஹௌஃப், இந்த பயம் இருக்குதானே, இந்த பயத்தால் அல்லாஹு தஆலா சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு மனிதர் அல்லாஹ் பயப்படுறார், பயத்தால், ஹௌஃப்னா என்ன, பயம், இந்த பயத்தால் அல்லாஹ் சோதிப்பான். இப்ப அல்லாஹ் பயப்படுற சோதனையா? இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்சுவது, பயப்படுவது ஈமானுடைய நிலை. ஒரு மனிதன் என்னுடைய மறுமை வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படுறேன், இது என் வாழ்க்கையில் ஏற்படுற கவலை இருக்குதானே,
இப்ப நான் மறுமையை பத்தி கவலைப்படுறேன், இது கூடுமா கூடாதாண்டா? மறுமையை பற்றி கவலைப்படுவது இபாதத். ஆனா உலகத்துல நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், நாளைக்கு ரிஸ்க் எப்படி எனக்கு கிடைக்கும், நாளைக்கு என் கையில காசு இருக்குமா, நாளை எப்படி கொண்டு போறது என்று உலகத்தை பத்தி நினைக்கிறது இருக்குதே, இது கூடாது, ஹராம். நல்ல விளை கொள்ளுங்க. அல் ஹுஸ்ன் கவலை என்பது மறுமையிட விஷயத்துல இபாதத். உலகத்தில விஷயத்துல அல்லாஹ் தடை செய்யறான். வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் உன்னை தடை செய்தான் என்றால் அது ஹராம், கூடாது. அப்ப இதே மாதிரி தான் பயமும். பயம், அல்லாஹ் பத்தி அவனுடைய தண்டனை பத்தி நீங்க பயப்படுறீங்க, இது இபாதத். அல்லாஹ் என்ன தண்டிப்பான். இடையில முழுமையாக அல்லாஹ் மீது அன்பு கொள்ளணும், ஆனா அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்ச வேணும். அல்லாஹ் என்ன தண்டிப்பான், நான் பொய் பேசினால், நான் களவெடுத்தால், தொழுகையை விட்டால், இபாதத்தில குறைபாடு செய்தால் அல்லாஹ் என்ன தண்டிப்பான், அந்த பயம் இருக்கணும். ஆனால் என் குடும்பத்தை எப்படி கொண்டு போறது, என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கிறது, என்ற நாளைக்கு நான் எனக்கு ரிஸ்க் எப்படி, அது இல்லைன்னா நான் எப்படி வாழ்றது, அதாவது அல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்த விடயங்கள்ல வீணாக மனசை போட்டு குழப்பிக்கொள்ற இந்த கவலையும் பயமும் கூடாது. நிறைய பேர் திட்டமிடுறது வேறு, கவலைப்படுவது வேறு. திட்டம் அது போட்டுக்கொண்டே இருக்கணும், ஆனால் திட்டமிடல் அது இருக்கணும் வாழ்க்கையில. ஆனால் அந்த திட்டமிடல் உறுதியாக இருக்கணும், தவக்குலோடு இருக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும். என்னென்று சொன்னால், நாங்க வீணாக எங்களின் மீது முழு பாரத்தையும் போட்டு, நான் தான் எந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொடுக்கணும், நான் இல்லைண்டா இதை பிள்ளைகளை பார்க்கறது யார் என்று சொல்லி முழுமையான நம்பிக்கை எங்கள் மீது போட்டு வீணான பயமும் கவலையும் நாங்கள் கொள்கிறோம் என்றால் இது மிகப்பெரிய சோதனை. இது எங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. அல்லாஹ் தஆலா இங்க சொல்ற அல் ஹவுஃப் என்பது வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப் என்பது, பயம் என்பது இந்த சோதனை. இதுல அல் ஹவுஃப் பயம் என்பதை பல வகையில நாங்க விளங்கப்படுத்தலாம். அல் ஹவுஃப் என்பது பயம். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையிட விஷயத்துல, அல்லாஹ்வுடைய தண்டனை விஷயத்துல இது சோதனை அல்ல, இது ஒரு நியாமத். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் அஞ்சக்கூடிய ஒரு உள்ளத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் பயப்படக்கூடிய அவனுடைய தண்டனைய பயப்படக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்டா, இது ஒரு பெரிய நியாமத். ஆனால் நாங்க அல்லாஹ் தந்த இதயத்தை பலவீனப்படுத்திக் கொள்வது, என்னுடைய, அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர் தக்து ஹிமாசன் வ தருஹு பிதானா. பாருங்க, மனித முயற்சியும் தவக்குலும் இருக்கணும், தன்னம்பிக்கையும் இருக்கணும், தவக்குலும் இருக்கணும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் அந்த மனிதன் என்னால முடியும் என்று சொல்லி கொடுப்பாங்க. உன்னால் முடியும், உன்னால் முடியும், முடியவே முடியாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது அகீதாவுக்கு முரணான சொல். உன்னால் முடியும் என்பதல்ல, அல்லாஹ் நாடினால் நீ முயற்சி செய்தால் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். நீங்க உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும், ஆனால் அல்லாஹ் மீது உதவி தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம எதையும் செய்ய முடியாது. லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹ், நீங்க உங்களோட காரியங்களை உங்களுடைய நஃப்ஸில போட்டு நீங்க உங்களை வருத்திக் கொள்வது என்பது வீணான கவலைகளை உருவாக்கும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது நீங்க முழுமையாக தவக்குல் வைத்து உங்கள் காரியங்களில் செயல்பட்டால் அல்லாஹ் எப்படி உணவளிப்பான், உங்களுக்கு எப்படி ரிஸ்க் அல்லாஹ் தருவான் என்றால், லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர், பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். ஏன் இப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு பறவை அது வெள்ளிக்கிழமை செல்லும் பொழுது இந்த கம்பெனியில போய் வேலை செய்யலாம், அல்லது இந்த ஆபீஸ்ல வேலை செய்யலாம், அல்லது இந்த கடையில வேலை செய்யலாம், அது ஒன்றுமே தெரியாது. ஆனால் முயற்சி செய்கிறது, நம்பிக்கை முழுக்க ரப்புடைய ரிஸ்கின் மீது முயற்சி செய்கிறது, அல்லாஹ் உணவளிக்கிறான். தக்து ஹிமாசன் வ தருஹு பிதானா. அது வயிறு காலியான நிலையில் செல்லுகிறது, வயிறு நிரம்பிய நிலையில் மீண்டும் கூட்டுக்கு திரும்பி வருது. இதுக்கு தெரியாது, ஆனா முயற்சியை கைவிடையில, முயற்சி செய்யணும். ஆனால் நீங்க முயற்சி செய்கிற பொழுது முடிவை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கணுமே தவிர, முடிவும் அது எனக்கு நான் தான் தேடிக்கொள்ளணும் என்று நினைத்தால் நீங்க 100 விதமான பாரத்தை உங்கள்ட்ட போடுறீங்க. 50 முயற்சி 50 அல்லாஹ்வுடைய கையிலண்டா, 50 உங்கள்கிட்ட இருக்கும் என்றால் வீணான கவலை வராது. இது முதலாவது நாம் ஆழமாக புரியணும்.